மக்களால் நான், மக்களுக்காக நான். இந்த வசனங்கள் என்னைக்குமே நம்மளுடைய மனசை பட்டு நீங்கவே நீங்காதுன்னு தான் சொல்ல முடியும். திரைத்துறையில் வாழ்க்கை பயணத்தை தொடங்கிய செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய வசனம் இது. அவங்க 1982 வருஷம் எம்ஜிஆர் அவர்கள் முன்னிலையில் அதிமுகவில் இணைகிறாங்க. அப்போ அவங்களுக்கு கொள்கை பரப்பு செயலாளர் பொறுப்பு வழங்கப்படுது. 1987 வருஷம் முதலமைச்சர் பதவியில் இருந்த போதே எம்ஜிஆர் மறைகிறாரு. அதுக்கப்புறமா அதிமுக ஜானகி அவர்கள் அணி, ஜெயலலிதா அவர்கள் அணின்னு இரண்டா உடையுது. முதலமைச்சர் பொறுப்பை எம்ஜிஆர் அவர்களுடைய மனைவி ஜானகி ஏற்கிறாங்க. 1989 வருஷம் நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் ஜெயலலிதா தலைமையிலான அணி சேவல் சின்னத்தில் போட்டியிட்டு 27 இடங்கள்ல வெற்றி பெறாங்க. ஜானகி தலைமையிலான அணி ஒரு இடத்துல வெற்றி பெறாங்க. இதையடுத்து ஜானகி ராமச்சந்திரன் அரசியல் களத்திலிருந்து தான் விலகிறதா அறிவிப்பு வெளியிடுறாங்க. அப்புறமா ஒன்றிணைந்த அதிமுகவின் பொதுச் செயலாளராக ஜெயலலிதா அவர்கள் பொறுப்பேற்கிறாங்க. 1991, 2001, 2011, 2016ன்னு 4 முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பொறுப்பை வகித்திருக்காங்க. இவங்களுடைய ஆட்சியில் மகளிர்களுக்கான சலுகைகள் மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான பாதுகாப்பு அப்படிங்கிறதும் ரொம்ப அதிகப்படியாகவே இருந்தது அப்படிங்கிறது யாராலையுமே மறுக்க முடியாத ஒன்றா இருக்கு. இவங்களுடைய ஆட்சியில் தொட்டில் குழந்தை திட்டம், காவல் பணியில் பெண்களுக்கு 30% இடஒதுக்கீடு, அம்மா உணவகம், மாணவர்களுக்கு இலவச லேப்டாப், தாலிக்கு தங்கம், ஏழைகளுக்கு விலையில்லா ஆடு மாடுகள்னு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தவங்க செல்வி ஜெயலலிதா. இவங்க ஏகப்பட்ட லாங்குவேஜ் பேசுவாங்க அப்படின்னும் அதிகமாக சரளமாக ஆங்கிலத்தில் பேசக்கூடிய ஒரு முதலமைச்சர் அப்படின்னா நிச்சயமா செல்வி ஜெயலலிதா அவர்களை சொல்ல முடியும் அப்படின்னும் எல்லோராலும் இன்னைக்கும் பாராட்டப்படக்கூடியவங்க. இவங்களை ரோல் மாடலா வச்சு இன்னைக்கு நிறைய பேர் வலம் வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா அது மிகையாகாது. 2016 வருஷம் தொடர்ச்சியா 2வது முறையா வென்று முதலமைச்சரா பொறுப்பேற்ற நிலையில சென்னை செப்டம்பர் 22 உடல்நலக்குறைவு காரணமா அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாங்க. தொடர்ந்து 70 நாட்கள் தீவிர சிகிச்சை பெற்று வந்த நிலையில சிகிச்சை பலனளிக்காம டிசம்பர் 5 இந்த உலகை விட்டு அவங்க மறைஞ்சு போயிட்டாங்க. ஆனாலும் அவங்க மறைஞ்சாலும் அவங்களுடைய ஆற்றலும் சரி, அவங்களுடைய அரசியல் வாழ்க்கையில அவங்க செய்த சகாப்தங்களும் சரி என்னைக்குமே அழிக்க முடியாத ஒரு விஷயமா நிலை கொண்டிருக்குன்னே சொல்ல முடியும். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய 9ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்னைக்கு. இதையொட்டி மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய ஜெயலலிதா அவர்களுடைய நினைவிடத்துல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தினாரு. ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், சசிகலா அவர்கள், தினகரன் அவர்கள் உள்ளிட்டோரும் ஜெயலலிதா அவர்களுடைய நினைவிடத்துல இன்னைக்கு அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்காங்க. இதை தாண்டி நிறைய அரசியல் கட்சி தலைவர்களும் அதிமுக தொண்டர்களும் திரைப்பிரபலங்களும் இன்னைக்கு வந்துட்டு செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு அஞ்சலி செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க.